ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஒரு சுவை ஃபுட் பேலஸ். இன்றைக்கி நம்ம ஒரு எம்மியான அதே நேரம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான்வெஜ்லேயே ரொம்ப ஹெல்தியானதுன்னா ஃபிஷ் தாங்க. அதுலேயும் ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி டூனா ஃபிஷ் வச்சுட்டு ஒரு சூப்பரான தவா ஃப்ரை செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், அதே நேரம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். டூனா ஃபிஷ் வந்து ஒமேகா 3 வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால ரொம்பவே ஹெல்தியானது ஸ்கின்னுக்கு. அதுக்கப்புறம் குட் ஃபேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதால நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையவே ஃபிஷ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான்வெஜ் ரெசிபீஸில் வந்து நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. வேணும்னா சேனலில் போய் பாருங்கள். இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம டூனா ஃபிஷ் எடுத்துக்கலாம். டூனா ஃபிஷ்ஷோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கேட்குற மாதிரி கட் பண்ணி தருவாங்க. நம்ம இன்றைக்கி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. எப்பயுமே நான்வெஜ் வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 3-4 வாட்டி கழுவி எடுத்துடலாங்க. நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் நார்மலான குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரம் நல்லா உரைப்பாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு பாதி எலுமிச்சை பழத்தை வந்து சாறு புழிஞ்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துடலாங்க. இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இப்போ வந்து நீங்கள் உப்பு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக உரைப்பு வந்து அதிகமாக இருக்கணும். உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஃபிஷ்ஷில் வந்து நல்லா அந்த உப்பு காரெல்லாம் நல்லா பிடிச்சி வரும் பாருங்கள். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா திருப்பி நல்லா அந்த பக்கம்லாம் நல்லா தேய்ச்சி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நிறைய எக்ஸஸாக இருக்கக்கூடிய மசாலா வந்து எடுத்துட்டு இதை வந்து சைடில் வச்சிடலாம். சைடில் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் தடவி வச்சிட்டோன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த உப்பு காரெல்லாம் நல்லாவே ஏறி இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இதை வந்து அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ 2 பீஸோ இல்லை 4 பீஸோ வறுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் நீட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வறுக்கலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நிறைய எண்ணெய்லாம் சேர்க்கப்பல, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 மீனாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா அந்த எண்ணெயிலே வறுத்துக்கணும் இல்லையா, நிறைய எண்ணெய் போட்டாலும் வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறதால அந்த எண்ணெய் இருக்கிற பகுதியில் மட்டும் ஃபிஷ்ஷை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம்னு வறுத்துட்டு அதை மெதுவாக திருப்பி விடலாம். இல்லைன்னா அந்த எண்ணெய் மேலே செதுரும். ஸோ அதனால் மெதுவாக திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆகணும். இப்போ 2 பீஸையுமே நல்லா திருப்பிடலாம் பாருங்கள். அப்படியே அந்த ஸ்டவ் வந்து மீடியமாக வைக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கருகிடும், அதே நேரம் உள்ளே வந்து அவ்வளோ நல்லா வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக குக் ஆகி வரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நாம் 5 நிமிஷம் நல்லா 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ இதை வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டூனா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே கேக் மாதிரி இருக்குது. சாப்பிட்றது விட பார்க்குறதுக்கே அவ்வளோ செம்மையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு அட்டகாசமான டிஷ்ஷோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.